ஓம் சாந்தி. 21/10/2023. முதல் கேள்வி தந்தையின் கட்டளை என்ன அப்படி கேட்டிருந்தோம் இல்லையா? அதுக்கு பதில் இந்த விகாரங்களின் மீது வெற்றி அடையுங்கள் என்பதுதான் தந்தையின் கட்டளை. 5 விகாரத்தின் மீது வெற்றி பெறணும், அதான் பாபாவினுடைய கட்டளை. தூய்மையை பொறுத்து சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்லையா? அந்த தூய்மைங்கிறது எனக்காக நீங்க தூய்மையாக இருங்க. பல பிறவியில நீங்க அசுத்தமா இருந்தீங்க, அபவித்திரமா இருந்தீங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு பிறவியில உங்களால தூய்மையா வாழ முடியாதா அப்படின்னு கேட்டிருந்தார் இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? விகாரங்கள் தான். விகாரத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம அபவித்திரமானோம். அந்த விகாரத்தின் மீது நீங்க வெற்றி பெறுங்கள், இதுதான் பாபாவுடைய கட்டளை. 2வது கொஸ்டின் என்ன இருந்தது? உயர்ந்த பதவி யாருக்கு கிடைக்கும்? யார் தூய்மையாக இருக்கிறார்களோ மற்றும் மற்றவர்களையும் தூய்மையாக ஆக்குகிறார்களோ அவர்களுக்கு தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். 3வது, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், மேலும் இந்த பாரதத்திற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதனுடைய பதில் என்னன்னா, உண்மையிலும் உண்மையான ஆன்மீக மீட்பு படையினராக இருக்கிறீர்கள், மேலும் இந்த பாரதத்தை விகாரங்களிலிருந்து மீட்கிறீர்கள். 4வது, கவலையற்ற ஆத்மா யார்? கவலை இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ண சொன்னார் பாபா? கவலை இல்லாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்செட் ஆகக்கூடாது. பதில் என்னன்னா, அப்செட் ஆகுவதற்கு பதிலாக கணக்கு வழக்கை குஷியாக முடிக்கக்கூடியவர்கள் தான் கவலையற்ற ஆத்மாக்கள். 5வது, எதற்கு சகஜ யோகம் என்று சொல்லப்படுகிறது? எதற்கு சகஜ யோகம் என்று சொல்லப்படுகிறது? அதற்கு பதில் என்னன்னா, சதா ஒரு பாபாதான் உலகம் என்று இருப்பது இதற்குத்தான் சகஜ யோகம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து 6வது, உண்மையான ஞானம் என்றால் என்ன? முழுமையான யோகம் என்றால் என்ன? அது மம்மா சொன்ன அந்த பேராகிராஃப்ல வந்தது. உண்மையான ஞானம் என்றால் என்ன, முழுமையான யோகம் என்றால் என்ன? அதனுடைய பதில் என்னன்னா, தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு பரமாத்மாவின் நினைவில் இருக்க வேண்டும். இதுவே உண்மையான ஞானமாகும். இந்த ஞானத்தினாலேயே யோகம் இணைகிறது. இடைவிடாத நினைவு என்றால் எந்த ஒரு மந்திரத்தை ஜபிப்பதற்கு பதிலாக இயல்பாக அந்த பரமாத்மாவின் நினைவில் இருப்பதுதான் முழுமையான யோகம். அவங்க மந்திரத்தை சொல்லி, மந்திரத்தை நீங்க பலமுறை ஜபிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பரமாத்மா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு? என்னுடைய நினைவு உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கணும், அதுக்கு இந்த ஞானம் அவசியமா இருக்கு. மந்திரத்தை ஜபிப்பதற்கு பதிலாக பரமாத்மாவுடைய நினைவில் இருப்பதுதான் முழுமையான யோகமாக இருக்கு. அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல, எந்த அளவிற்கு டேஷ் நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு டேஷ் திறந்து கொண்டே போகும். அதுக்கு பதில் எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகும். 2வது, தேக அபிமானம் நீங்கினால் தானே டேஷ் பதியும். தேக அபிமானம் நீங்கினால் தானாகவே டேஷ் பதியும். ஞானம் புத்தியில் பதியும். தேக அபிமானம் நீங்கினால் ஞானம் புத்தியில் பதியும். 3வது, தூய்மையாக ஆனால் டேஷ் ஆவீர்கள். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவீர்கள். 4வது, எங்கு ராஜா ராணி இருப்பார்களோ அதற்குத்தான் டேஷ் என்று கூற வேண்டும், ராஜ்யம் என்று கூற வேண்டும். 5வது, இச்சமயத்தின் ராஜ்யம் டேஷுக்கு சமமாக இருக்கிறது, காணல் நீருக்கு சமமாக இருக்கு. 6வது, தந்தையை அறிந்து கொள்வதால் டேஷுக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள், வைரத்திற்கு சமமாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.